இன்றைய ஆத்மீக தேன். யோசுவா 23:8-9 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். இம்மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளும் ஆகிய ஜாதிகளை துரத்தினார். இந்த நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்த உங்களை இம்மட்டும் வழி நடத்தி வந்தார். காரணம், நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டு அவருடைய கற்பனையை கை கொண்டு நடந்தபடியால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்தார். எத்தனையோ பெரிய சோதனைகள் உங்களுக்கு வந்தது. மரணகரமான கண்ணி உங்களுக்கு விரோதமாய் சத்துரு போட்ட பொழுதிலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்த வந்த எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் நஷ்டங்களிலிருந்தும் பேரழிவிலிருந்தும் உங்களை விலக்கி காத்தது மாத்திரமல்ல, தம்முடைய கண்மணி போல் இதுவரைக்கும் நடத்தினார். என் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு விரோதமாய் இருந்த எல்லா கோணல்களையும் செவையாக்கினார். காணக்கூடாத சத்ருவிடத்திலிருந்தும் காண்கிறதான சத்ருவிடத்திலிருந்தும் உங்களை விலக்கி மீட்டோ சேமத்தோடு இதுவரைக்கும் நடத்திய தேவன் இன்னும் உங்களை மேன்மையாய் வழி நடத்த அவரே போதுமானவராய் இருக்கிறார். நீயோ அவரை பற்றின விசுவாசத்தில் அவர் மேல் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தில் எள்ளளவும் பின்னடைகிறவனாயிராதே. தேவனை துதித்தோ ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் உறுதி கொண்டிரு. இன்னும் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு மேன்மையான காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, எங்களுக்கு முன்பாய் கடந்த நாட்களில் வந்ததான எல்லா சோதனைகளில் இருந்தும் போராட்டங்களில் இருந்தும் விடுவித்த தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. இதோ எங்கள் ஆத்துமாக்கள் உம்மேல் அன்பு கொண்டபடியாலே இதோ நீர் தாமே வந்த எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் விடுவித்து காத்தபடியால் நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.